வணக்கம் அண்ட் வெல்கம் மக்களே. இது உங்கள் கோவை இன்ட்ராடே ஹண்டர். ஸோ வழக்கம் போல பார்த்தீங்கன்னா, என்னன்னு தெரியல. திரும்பவும் பார்த்தீங்கன்னா, பிஆர் சுந்தர் டீம்லேருந்து வந்து நமக்கு வந்து திரும்ப ஸ்ட்ரைக் குடுத்துருக்காங்க. ஸோ நல்ல விஷயம் தான் மக்களே. ஸோ நம்ம என்ன பண்ணிட்டுருக்கோம் அப்படிங்கிறது அவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சுன்னு நெனைக்கிறேன். ஸோ அதனால வந்து இந்த கன்டென்ட் எல்லாமே வந்து அவங்களுக்கு அகைன்ஸ்ட்டா இருக்கும். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா நம்மள பிளாக் அடிக்க தான் செய்வாய்ங்க. ஸோ ஒண்ணுமே பண்ண முடியாது. இருந்தாலும் என்ன பண்றது? நம்ம குருஜி வந்து நம்மளை வந்து ஸ்ட்ரைக் அடிக்கிறப்போ வந்து ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். ஸோ என்னதான் இருந்தாலும் வந்து அவர்கிட்ட தான் வந்து நம்ம டீமே பார்த்தீங்கன்னா, பல விஷயங்கள் கத்துக்கிச்சு. பட் இருந்தாலும் வேற வழி இல்ல. இப்போ வந்து டயலாக்குகள்லாம் மாற்றப்படும். டயலாக்குகள் மாற்றப்படலாம், எல்லாமே மாற்றப்படலாம். ஸோ அத பத்திலாம் நமக்கு எந்த கவலையும் இல்ல மக்களே. நம்ம சேனல் வந்து 3வது ஸ்ட்ரைக் அடிச்சு பிளாக் பண்ணாலும் நமக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஸோ நம்ம கூடிய விரைவில் பார்த்தீங்கன்னா, ஒரு ரொம்ப பெரிய புரோக்கரேஜ் ஃபிர்ம்க்காக ஒர்க் பண்ண போறோம். ஸோ அவங்க கூட தான் வந்து அ இப்போ பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு. ஸோ அதனால வந்து சேனல்லாம் வந்து நமக்கு க்ளோஸ் ஆனா வந்து அதில எந்த இடத்துலயுமே இம்பாக்ட் ஆக போறது கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் அடுத்தது பார்த்தீங்கன்னா, அவங்க கூட நம்ம ஒர்க் பண்ற மாரி இருந்ததுனா மோஸ்ட்லி ஆஃப்லைன் தான் போவோம். ஸோ அதனால வந்து சேனல் ஒண்ணும் பெருசா நமக்கு இது கிடையாது. ஸோ நம்ம சேனல்ல புடிச்சு எதுக்கு இத்தன ஸ்ட்ரைக் அடிக்கிறாங்கன்னு எனக்கே தெரியவே மாட்டேங்குது. ஸோ ஊரே வந்து ஜஸ்ட் அவர் நேம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு. பட் ஆனா வந்து நம்ம சேனல் எதுக்கு வந்து தேடி அடிக்கிறாங்கன்னு தெரியல. இத்தனைக்கும் வந்து சின்ன ஒரு வியூவர் கவுண்ட் மட்டும் தான் இருக்கு. ஸோ அது போக நம்ம டெலிகிராம் சேனல்லயுமே பார்த்தீங்கன்னா, ஒரு 100 பேர் தான் இருப்பாங்க. அது போக நம்ம கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணவங்க ஒரு 30 பேர் தான் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு மட்டும் தான் எனக்கு தெரிஞ்சு பெருசா நியூஸ் போகும். ஸோ ஸ்ட்ரைக் அடிச்சிட்டாலே மோஸ்ட்லி வந்து சேனல் வியூலாம் போகாது. பட் ஆஃப்லைன் ஸ்டூடண்ட்ஸ் நமக்கு நெறைய பேர் இருக்காங்க இங்க. ஸோ அவங்களுக்கும் தெரியும் என்ன நடந்துட்டுருக்கு அப்படிங்கிறது தெரியும் மக்களே. ஸோ பரவால்ல மக்களே ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இவங்க அடுத்ததும் கூட ஸ்ட்ரைக் அடிக்கலான்னு ஏன் வந்து இங்க ரிவ்யூ ரிக்வெஸ்ட்லாம் ஏன் நான் வந்து எதுவுமே குடுக்கல அகைன்ஸ்ட்டா அப்படின்னா வேஸ்ட்டு. குடுக்குறதே வேஸ்ட்டு. ஸோ நம்ம செய்யற விஷயம் கரெக்ட்டா இருக்கு அப்படிங்கிற ஒரு காரணத்தினால தான் வந்து பார்த்தீங்கன்னா, நான் எதுக்குமே ரிவ்யூ குடுக்கவே இல்ல. ஸோ நம்ம டீம்ல இருந்தும் வந்து இப்ப தான் வந்து நம்ம வேற ஒரு கோல நோக்கி போயிட்டுருக்கோம். ஸோ இப்ப வந்து திரும்ப வந்து இதெல்லாம் வந்து ஒரு பெருசு பண்ண வேண்டாம். ஸோ சேனல் கூட புதுசும் கூட ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஒண்ணும் பிரச்சனை இல்ல விட்டுருங்க அப்படிங்கிற மாரி நம்ம டீம்ல இருந்து சொன்னாங்க. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா, இதுக்கும் நான் எந்த கிளைமுமே நான் குடுக்க போறது கிடையாது. ஸோ இதில நான் பேசுனது வந்து எல்லா இடத்துலயும் பார்த்தீங்கன்னா, தப்பா நான் எதுவுமே பேசவே இல்ல. இருக்கிற நிதர்சனமான உண்மைய மட்டும் தான் நான் பேசியிருக்கேனே தவிர, எந்த பொய்யான தகவல் வந்து நான் எங்கேயுமே பரப்பல. ஸோ அதுதான் வந்து என் எல்லா வீடியோலயுமே இருந்திருக்கும். ஸோ அத வந்து சிலர் ஏத்துக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கலாம். ஸோ அதனால வந்து நம்ம சேனல பிளாக் பண்ணலாம். ஸோ பரவால்ல ஒண்ணும் பிரச்சனை இல்ல மக்களே. பார்த்துக்கலாம். நம்ம டெலிகிராம் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா, நம்ம வாட்ஸ்அப் நம்பரும் வந்து பார்த்தீங்கன்னா, அதுவுமே என்னன்னு தெரியல. அதுவும் பிளாக் ஆயி போச்சு. ஸோ அங்கேயும் வந்து வயலேஷன் அது இதுன்னு சொல்லி அங்கேயும் பிளாக் அடிச்சுட்டாங்க. ஸோ அது இல்லாம இப்போ இன்னும் ரிமைனிங் இருக்கிறது பார்த்தீங்கன்னா, நம்மளோட Instagram அக்கவுண்ட் தான். அங்க தான் இன்னும் கை வைக்கல. ஸோ அங்கே கை வச்சாலும் நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஸோ நம்மளோட இண்டிவிஜுவல் கிளையண்ட்ஸ் வந்து தனியா போறது போய்க்கிட்டே தான் இருக்க போறாங்க. ஸோ அதில எந்த மாற்றமும் இல்லை மக்களே. ஸோ இத பத்தி பேசுறது ஒரு பிரயோஜனம் கிடையாது. ஸோ நம்மளை பத்தி தெரிஞ்சிருக்கும். நம்ம ஒரு டீமா வந்து ஆக்சுவலா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சிருக்கும். நம்ம வீடியோ மோஸ்ட்லி பார்த்துருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு அவங்க எல்லாருமே. ஸோ இன்னும் நெறைய வீடியோ கூட பாருங்க. ஸோ ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. எல்லா வீடியோவும் பார்த்தீங்கன்னா, நமக்கு இங்க ஆன்லைன்லயும் அவைலபிள் இருக்கு. அது போக பார்த்தீங்கன்னா, ஆஃப்லைன்ல ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம டெக்னிக்கல் பத்தி தான் பேசுவோம். யார பத்தியும் முக்கியமா வந்து பிஆர் சுந்தர் சார பத்தியோ, அவங்க கோர்ஸ பத்தியோ, இல்ல மத்தவங்க கோர்ஸ பத்தியோ வந்து நான் வந்து பொது வெளியில பொதுவா தான் பேசுறேன். ஸோ எல்லாரும் பேசக்கூடிய ஒரு விஷயத்த தான் நானும் பேசுறேன். ஸோ நம்மளே புடிச்சு எதுக்கு இத்தன ஸ்ட்ரைக் அடிக்கணும்னு எனக்கு தெரியல. ஸோ பட் இருக்கட்டும். நல்ல விஷயம் தான். ஸோ வளர்ந்து வரதுக்கு முன்னாடியே வந்து அத கிள்ளி எறியணும்னு ஆசைப்படுறாங்க. சரி ஓகே பரவால்ல. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இதனால தான் வந்து நாங்க பப்ளிசிட்டி ஆகணும்னு சொல்லி எங்களுக்கு எந்த அவசியமும் கிடையாது. ஸோ உண்மைய மட்டும் தான் நான் பேசியிருக்கேனே தவிர, எந்த இடத்துலயும் வந்து பொய்யான தகவலை பரப்பவில்லை. அதுதான் வந்து நான் இப்பவும் சொல்லிக்க விரும்புறேன். அது வந்து அவங்களுக்கே தெரியும். நான் எந்த இடத்துலயும் பொய்யான தகவல் பரப்பல. ஸோ உண்மைய மட்டும் தான் பேசியிருக்கேன். ஸோ கூடிய விரைவில் அது வந்து நிரூபிக்கப்படும். அது எப்போ, எத்தன நாள் எடுக்கும்னு தெரியாது. பட் வொர்க்கிங் ஆஸ் அ டீம். ஸோ டீம் என்ன சொல்லுதோ அதுக்காக தான் நம்ம செயல்பட முடியும். ஸோ எங்க டீம்ல பார்த்தீங்கன்னா, ஸ்பீக்கர் வந்து நான் தான் அதிகமா பேசிக்கிட்டே இருப்பேன். கன்டென்ட்டே இல்லாம பேசக்கூடிய ஒரே ஒரு ஆள் நான் மட்டும் தான். எந்த ஸ்கிரிப்ட்டுமே இல்லாட்டியும் சரி, மார்க்கெட்டோட மெயினான டேட்டாலாம் ஒரு வாய்ஸ் ஓவர்ல வாங்கிட்டு, அத அப்படியே உள்வாங்கிட்டு, அதுக்காக வந்து ரியாக்ட் ஆகக்கூடிய ஒரு ஆள் தான் நான். ஸோ அத தான் எப்பவுமே பண்ணிட்டு இருக்கேன். ஒரு சின்ன எடிட்டிங் கூட இருக்கவே இருக்காது என்னோட வீடியோ எதுலயுமே. ஸோ அப்படியே போஸ்ட் பண்ணிருவேன். ஸோ அதுதான் வந்து எங்க டீம்ல இருக்கவங்க வந்து பண்ணாங்கன்னா, அது கசகசன்னு போயிடும். ஸோ பல எடிட்டிங் வச்சு விட்டுருவாங்க. அதனால வந்து தான் வந்து எல்லா டைமுமே வந்து நான் ஒருத்தன் மட்டும் தான் பேசிக்கிட்டு இருக்கேன். ஸோ பேச ஆரம்பிச்சோனே பேசிட்டே இருப்பேன் மக்களே. ஸோ வழக்கம் போல வந்து நம்ம லெவல்ஸ்க்காக போயிரலாம் மக்களே. ஸோ வழக்கம் போல நம்ம லெவல்ஸ்க்காக எடுத்தோம் அப்டின்னா, 5 மினிட் 5 மினிட் ஃப்ரேம்ல வச்சா பக்காவா தெரியும். ஸோ 5 மினிட் ஃப்ரேம பொறுத்தளவு மக்களே, இன்னைக்கு காலையிலேயே பார்த்தீங்கன்னா, ஒரு பவர் ஆஃப் ப்ளூ, டபுள் பவர் ஆஃப் ப்ளூ. ஸோ அங்கருந்து ஒரு நல்ல ஒரு ஸ்பைக்கு.
ஸோ கரெக்ட்டா வந்து நம்ம ரெசிஸ்டன்ஸ் யூஸ் பண்ணிட்டாங்க. 48,457 இன்ட்ராடேவோட ரெசிஸ்டன்ஸ கரெக்ட்டா யூட்டிலைஸ் பண்ணி அங்கருந்து திரும்ப ஒரு ரிவர்சல் எடுத்துட்டாங்க. ஸோ இந்த ஏரியாலாம் கொஞ்சம் கன்சால்டேட் நடந்திருக்கு. ஸோ அத பக்காவா பண்ணி முடிச்சிருக்காங்க. பிரீமியம் கரைச்சு எடுத்திருக்காங்க. காலையில ஒரு நல்ல ஸ்பைக்க குடுத்துட்டு அப்புறம் பக்காவா சைட்வேஸ் பண்ணி மார்க்கெட்ட சோலியும் முடிச்சு விட்டாங்க. ஸோ இன்னைக்கான மொமெண்டமே பார்த்தீங்கன்னா, இதுக்குள்ளேயே முடிச்சு கதையும் காலி பண்ணி விட்டு போயிட்டாங்க மக்களே. அடுத்தது பார்த்தீங்கன்னா, நிஃப்டி 50. ஸோ நிஃப்டி 50 பொறுத்தளவும் பார்த்தீங்கன்னா, நம்ம நேத்து எக்ஸ்பெக்ட் பண்ண மாரியே கேப் அப் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணோம். பட் ஆனா எவ்வளோ தூரம் போகும் அப்படிங்கிறது தெரியல. மந்த்லி ஸ்விங்ல பார்த்தீங்கன்னா, கேப் வந்து ரொம்ப பெருசா இருந்தது. ஸோ அதுவரைக்கும் ரீச் ஆகாது அப்படிங்கிறது வந்து கிஃப்ட் நிஃப்டி இண்டிகேட் பண்ணிட்டு தான் இருந்தது. பட் ஆனா இப்ப கிஃப்ட் நிஃப்டி பயங்கர பாசிட்டிவா இருக்கு. ஸோ பார்ப்போம் நாளைக்கு என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ஸ்பைக் ஆனவங்க பார்த்தீங்கன்னா, இன்ட்ராடே சப்போர்ட்ட பொறுத்தளவு ஒரு மாடரேட்டான 22,558 வந்து ரெசிஸ்டன்ஸா மாத்தி ரிவர்சல் எடுத்துட்டாங்க. ஸோ அங்கிருந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ்குள்ளேயே மார்க்கெட் வந்து டிராவல் பண்ணி க்ளோஸ் பண்ணி முடிச்சிருக்காங்க. ஸோ யுஎஸ் மார்க்கெட்ட பொறுத்தளவு ஒரு மார்ஜினல் பாசிட்டிவ் தெரியிற மாரி இருக்குது. ஸோ நாஸ்டாக் காம்போசிட் மட்டும் ஒரு சைட்வேஸ் வாங்குற மாரி தெரியுது. மத்தபடி ஓகே தான் மக்களே, ஒண்ணும் பிரச்சனை இல்ல. பட் ஆனா நம்ம கிஃப்ட் நிஃப்டி பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் பாசிட்டிவா தான் இருக்காங்க. என்னன்னு தெரியல. நல்லா வைப்ல இருப்பாங்க போல இருக்கு. ஸோ நல்ல ஒரு பாசிட்டிவ் ரேஞ்சுக்குள்ள டிராவல் ஆகிட்டு இருக்காங்க. பார்ப்போம் நாளைக்கு பெருசா நியூஸ் எதுவும் இருக்கிற மாரி எனக்கு தெரியல. ஸோ பட் ஆனா மொமெண்டம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இந்த அளவுக்கு கிஃப்ட் நிஃப்டி வந்து ரியாக்ட் பண்ணுது அப்படிங்கிறத பொறுத்தளவு. ஸோ அது போக இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலா நம்ம சரி இப்ப மந்த்லி ஸ்விங்க பார்த்துட்டு வந்துடலாம் மக்களே. அதுக்கப்புறம் இந்த ஷேர் பக்கம் போயிரலாம். ஸோ மந்த்லி ஸ்விங் என்னன்னு பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ மந்த்லி ஸ்விங்க பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா, பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலா நம்ம மந்த்லி ஸ்விங்க்கான லெவல்ஸ எடுத்து தான் வந்து ஒரு சப்போர்ட்ட வந்து ரெசிஸ்டன்ஸா யூஸ் பண்ணி சைட்வேஸ் நகர்த்திட்டாங்க. அதே மாரி நிஃப்டியுமே பார்த்தீங்கன்னா, எங்கேருந்து கிளம்புனாங்களோ, கிளம்பி பவர் ஆஃப் ப்ளூ வந்து ரீடெஸ்ட் பண்ணி அங்க சர்வே பண்ணி திரும்ப வந்து ஒரு கொஞ்சம் ஒரு சைட்வேஸ் மொமெண்டம் குடுத்து நிப்பாட்டிட்டாங்க. ஸோ இந்த ஏரியா வந்திருக்கும். ஸோ இந்த ஏரியால கொஞ்சம் பிரீமியம் கரையக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த 2 ஏரியால ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ பையிங்க்கான ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி மக்களே. ஸோ சொல்லிக்கிற அளவு வந்து நிஃப்டில வந்து காலையிலேயே ஒரு கேப் அப்ப குடுத்து போட்டு அங்கருந்து ஒரு மார்ஜினல் செல்லிங் பிரஷர் கொண்டு வந்து காமிச்சு குடுத்துட்டு போயிட்டாங்க. ஸோ அவ்வளோதான் மக்களே. இந்த இடத்துல வந்து எந்த மாற்றங்களும் கிடையாது. ஸோ அடுத்தது வந்து நம்ம ஷேரோட கொஞ்சம் டீட்டெயில்ஸ் பார்த்துடலாம் மக்களே. ஆக்சுவலா வந்து நம்ம ஷேர் லெவல்ஸ் குடுத்தது பார்த்தீங்கன்னா, அதானி எனர்ஜி சொல்யூஷன்ஸ் அது போக பார்த்தீங்கன்னா, ஜேஎஸ்டபிள்யூ எனர்ஜி. ஸோ ஜேஎஸ்டபிள்யூ எனர்ஜி நம்ம ட்ரெண்ட் திரும்பிருச்சுன்னு சொன்ன உடனே என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, ட்ரெண்ட் பிரேக் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ ஹை வெயிட்டேஜ் நல்ல ஒரு மார்க்கெட் கேபிட்டல் இருக்கக்கூடிய ஒரு ஷேர் தான். ஸோ ஜேஎஸ்டபிள்யூ எனர்ஜி நேத்தே நான் சொல்லியிருந்தேன். நேத்து ராத்திரி ஆக்சுவலா வந்து நேத்து ராத்திரி. ஆமா மக்களே. நேத்து ராத்திரி வந்து ஆக்சுவலா வந்து நம்ம சொல்லியிருந்தோம். ஜேஎஸ்டபிள்யூ பார்த்தீங்கன்னா, வெஸ்ட் பெங்கால்ல ஏதோ ஒரு சைட்ல பார்த்தீங்கன்னா, அவங்க தெர்மல் பிளான்ட் ஸ்டார்ட் பண்ண போறாங்க அப்படிங்கிற மாரி டேட்டா பார்த்திருந்தோம். ஸோ அதுக்காக பிரேக் டவுன் நடந்துருச்சு. ஸோ என்னோட மொமெண்டம் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாரி தான். ஸோ என்னோட மொமெண்டம் பார்த்தீங்கன்னா, 591 சொல்லியிருக்கேன். ஸோ ஆல்ரெடி வந்து நம்ம குடுத்த லெவல்ஸ்லேருந்தே எனக்கு தெரிஞ்சு 8% மொமெண்டம் குடுத்துட்டாங்க இப்ப வரைக்குமே. ஸோ ஒரு நல்ல மூவ் தான். அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் ஒரு 12% தான் இருக்கு. பட் இவங்க எத்தன நாள்ல ரீச் ஆவாங்க அப்படிங்கிறது தெரியல. ஸோ மார்க்கெட்டு ஓரளவுக்கு நெகட்டிவ் இருக்கு. கொஞ்சம் பாசிட்டிவ் தேடுற மாரி இருக்கு. பட் ஆனா ஜேஎஸ்டபிள்யூ எனர்ஜி நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம குடுத்ததுலருந்தே. அடுத்தது பார்த்தீங்கன்னா, அதானி எனர்ஜி சொல்யூஷன்ஸ். ஸோ அதானி எனர்ஜி சொல்யூஷன்ஸுமே பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு ரெசிஸ்டன்ஸ்ல வந்து தவிச்சிட்டு இருக்காங்க. 797ங்கள்ல ஒரு இடத்துல வந்து ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. ஸோ இது வந்து பவர் ஆஃப் ப்ளூவா கன்வெர்ட் பண்றேன். பவர் ஆஃப் ப்ளூவா கன்வெர்ட் ஆயிடுச்சுன்னா, பட்டார்ன்னு ஒரு தெறிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. பட்டார்ன்னு கீழ போகக்கூடிய வாய்ப்பும் குறைவாகத்தான் இருக்கு. ஏன்னா எனர்ஜி செக்டார பொறுத்தளவு இது கொஞ்சம் பாசிட்டிவிட்டி இருக்கு. அதனால வந்து நான் இந்த ஷேர்ல புல்லிஷா இருக்கேன். இப்போ ஓவரால் அதானி குரூப் ஷேர்ஸ் எடுத்தாலே பார்த்தீங்கன்னா, இப்போ அதானி எனர்ஜி சொல்யூஷன்ஸ் மட்டும் தான் ஒரு ட்ரெண்ட் வந்து கிளியர் கட்டா உடைச்சு மேல வந்துகிட்டு இருக்காங்க நான் பார்த்த வரைக்கும். ஸோ அதனால தான் வந்து அதானி எனர்ஜி சொல்யூஷன் வந்து நம்ம 862ல இருந்து 873 வரைக்கும் பையிங் பிரஷர்ல இருக்கோம். அதானி எனர்ஜி சொல்யூஷன்ஸ்க்காக. ஸோ பார்ப்போம் மக்களே, இவங்க எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இந்த வாரமே பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலா வந்து நம்ம அடுத்த ஷேர் எடுத்திருக்கணும். ஸோ அது போக இல்லாம நம்ம பார்த்தீங்கன்னா, நம்ம கிரிப்டோலயும் பார்த்தீங்கன்னா, லெவல்ஸ் நம்ம டேட்டா எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா, பினான்ஸு அது போக பார்த்தீங்கன்னா, டெல்டா எக்ஸ்சேஞ்ச் 2 பக்கமுமே லெவல்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதனால வந்து ஷேர் எதுவுமே எடுக்கல. ஸோ கிரிப்டோல ஈக்விட்டிக்கு வந்து எந்தெந்த காயின்ஸ் வந்து பெஸ்ட்டா இருக்கும் பினான்ஸு அப்படின்னு சொல்லி அதில கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கோம் மக்களே. ஸோ அதுலலாம் பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்கே 100% 110% நகர்த்திட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாரி எந்தெந்த காயின் ட்ரெண்ட் திரும்புது அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கோம் மக்களே. ஸோ அதோட ரிசர்ச் வேலை போயிட்டு இருக்கனால இந்த வாரம் ஆக்சுவலா எந்த ஷேருமே எடுக்கல. ஸோ குடுத்த ஷேரே போகட்டும். ஸோ அப்போலோ டயர்ஸுமே நம்ம குடுத்துருந்தோம். ஸோ அப்போலோ டயர்ஸுமே பார்த்தீங்கன்னா, நம்ம குடுத்த லெவல்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு
மார்ஜினலா தான் வந்து மூவே எடுத்தாங்க. ஸோ அதுலேருந்து இப்ப வரைக்குமே பார்த்தீங்கன்னா, 2½ லாஸ். பட் ஆனா இது ஆக்சுவலா நம்ம ஸ்கொயர் ஆஃப் பண்ண சொல்லிட்டோம். இந்த ட்ரெண்ட் வந்து ரீப்ரோக்கன் ஆன உடனே ரிட்டர்னிங் என்ட்ரி எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா, ஸ்கொயர் ஆஃப் பண்ண சொல்லிட்டோம். பெருசா ட்ரெண்ட் மூவ் ஆகல. ஸோ அதனால வந்து அப்போலோ டயர்ஸ் வந்து பெருசா மூவ் ஆகாதனால இத ஸ்கொயர் ஆஃப் பண்ண சொல்லிட்டோம் எல்லாரையும். ஸோ அதுவும் இல்லாம ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டுமே பார்த்தீங்கன்னா, அப்போலோ டயர்ஸ் வந்து ஸ்டேபிளா நின்னுகிட்டே இருக்காங்க. இந்த 410ல வந்து பயங்கர ஏதோ அ செங்கல்ல கொண்டு வந்து அடுக்கி வச்ச மாரி அப்படியே நின்னுகிட்டு இருக்காங்க. அடிச்சு வச்ச மாரி நிக்கிறாங்க. ஸோ நகரவே விட மாட்டேன்றாங்க. லாங் டெர்முக்கு வச்சுக்கிறவங்க தாராளமா வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாரி நான் எங்க டீம்ல சொல்லியிருக்கேன். ஸோ லாங் டெர்ம் நாங்க மோஸ்ட்லி பார்க்கறது கிடையாது. ஸோ நாங்க ஷார்ட் டெர்ம்ல ப்ராஃபிட் புக் பண்றது மட்டும் தான் நம்மளோட குறிக்கோளாக இருக்கிறது. ஸோ ஷார்ட் டெர்ம்ல வந்து இன்ட்ராடே பண்றது மட்டும் தான் நம்மளோட குறிக்கோளே தவிர, லாங் டெர்ம் நம்ம போக மாட்டோம் மக்களே. ஸோ அவ்வளோதான் மக்களே. அது போக பார்த்தீங்கன்னா, புதுசா வந்து அப்ஸ்டாக்ஸ்ல ஒரு டீமேட் அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கோம். அது போக எம்ஸ்டாக்லயும் ஒரு டீமேட் அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணி எதுக்குன்னா, இந்த சார்ட் ப்ரிஃபரன்ஸ்க்காக தான் மக்களே. ஸோ சார்ட்ட பொறுத்தளவு நமக்கு அட்வான்ஸா என்ன இருக்கு அப்படிங்கிறத வந்து கொஞ்சம் தேடிக்கிட்டு இருக்கோம். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபுல்லா ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ எந்த இது வந்து கரெக்ட்டா இருக்கும் அப்படிங்கிறத வந்து கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கோம் மக்களே. ஸோ யூஸ்ஃபுல்லா வந்து சிஸ்டத்துக்கு வந்து எது பெர்ஃபெக்ட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி நாங்க பார்த்துட்டு இருக்கோம். இது வந்து என்னோட இண்டிவிஜுவல் வேலை. ஸோ எனக்கு வந்து எது இன்டர்ஃபேஸ் வந்து பக்காவா இருக்கு அப்படிங்கிறதுக்காக நான் பார்த்துட்டு இருக்கேன் மக்களே. ஸோ மத்தவங்கலாம் என்னைக்குமே வந்து ஓல்டு ஸ்கூல் பாய்ஸ். ஸோ எல்லாருமே பார்த்தீங்கன்னா, Zerodha தான் யூஸ் பண்ணுவாங்க நம்ம டீமுக்குள்ள. ஸோ வேற எதுக்கும் போமாட்டாங்க. நான் எதுக்கு வந்து இத்தன டிமேட் அக்கவுண்ட் வச்சிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, மொத்தமா எனக்கு டிமேட் அக்கவுண்ட் 4 இருக்குன்னு நெனைக்கிறேன் என்னையோட சேர்த்தி. கைட்டு, அப்புறம் பார்த்தீங்கன்னா, அப்ஸ்டாக்ஸு, அப்புறம் இப்ப எம்ஸ்டாக்கு, அப்புறம் தானு. ஸோ சேர்த்து 4 இருக்கு எனக்கு ஆக்சுவலா. ஸோ இந்த 4லயுமே பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த டெக்னிக்கல் அனாலிசிஸ் பண்றதுக்கு தான் எனக்கு மெயினா தேவைப்படுது. ஸோ இது ஏதோ அப்ஸ்டாக்ஸ்ல வந்து பவர் பை டிபிடி அப்படின்னு சொல்லி சில ஸ்பெக்லாம் காமிச்சிருக்காங்க. ஸோ அது எப்படி இருக்குன்னு யூஸ் பண்ணி பார்ப்போம் மக்களே. அது நம்ம சார்ட் மெயினா நம்ம ஃபோக்கஸ் பண்றனால வந்து இத கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி, இன்னைக்கு இதில புதுசா ஒரு அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டேன் மக்களே. ஸோ அவ்வளோதான் மக்களே. இன்னைக்கான வீடியோ இவ்வளோதான். ஸோ பார்ப்போம். இனி அடுத்த ஸ்ட்ரைக்காக நம்ம காத்துக்கிட்டு இருக்கோம் மக்களே. இவங்க வந்து நீதி, நேர்மை, நியாயம்லாம் வந்து மக்களுக்கு வந்து சொன்னா இவங்களுக்கே புடிக்க மாட்டேங்குது. ஸோ நல்ல விஷயம் தான். ஸோ இப்படியே இருக்கிறது தான் வந்து எல்லாத்துக்குமே நல்லதுன்னு நான் நினைக்கிறேன் மக்களே. நானும் வந்து நம்ம குரூப்லயே வந்து இத பத்தி நான் சொல்லி பார்த்தேன். ஸோ எல்லாரும் விடுங்க. அவங்க அப்படிதான் பண்ணுவாங்க. ஒண்ணும் பண்ண முடியாது. நம்ம வழிய பார்த்து நம்ம போயிட்டே இருக்கணும். ஸோ இடையில வந்து எந்த தடங்கல் வந்தாலும் அத எட்டி மிதிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். அப்படிங்கிற மாரி தான் எல்லாருமே சொல்றாய்ங்க. ஸோ ஒண்ணும் பிரச்சனை இல்ல மக்களே. பார்த்துப்போம். ஸோ அனைவருக்கும் இரவு வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு இந்த அ முடித்துக் கொள்கிறேன். இத்துடன் நான் முடித்துக் கொள்கிறேன் மக்களே. நன்றி, வணக்கம்.